உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசும், எல்லாம் பேசும். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசல. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள், பெரியாரின் பெரும் தொண்டர்கள், பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள், வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை, வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை, அந்த வீட்டு பெண், உங்க வீட்டுல பெண் இல்லையா, உங்களுக்கு உடன் பிறந்தவர் இல்லையா, உன்னை பெற்றவள் தாய் இல்லையா, பெண் இல்லையா, அவள் என்ன மனநிலை இருந்தால் 60 நாள்ல தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள். அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு. எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் எங்கவே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்ல டாஸ்மார்க்ல சரக்கு வாங்கி அடிச்சு படுத்திட்டீங்களா? என்ன உங்க பிரச்சனை? தேவைன்னா வாய் திறப்பிய, தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஏறி குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன? வாய்க்குள்ள பெவிக்கால போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது என்ன? எப்படி? ஏன் இதெல்லாம் தொடர்ச்சி எறிகிற காலம் வரும். என் தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் யோக்கிய போயவன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கதவை போட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்கன்னு பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது, இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது, அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரால் 2 பேர் அனுப்புறது, தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடார்ல இருந்தானா அனுப்புறது. ஆனா அவங்க அப்பன் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது. இதான்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்க முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு, எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க 2 இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது. ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும், எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும், வணங்கணும். உங்களை எல்லாம் உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது. ரொம்ப நாளா இருக்குது. 6 மாசம் தானே ஆடி பாத்துருவோம். யார் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு ஒரு தடவை பாத்துருவோம். தாத்தாவை அவன் புகழை போட்டுற நாள்ல இருந்து சொல்றேன், பிறந்த நாள்ல இருந்து பாப்போம். உண்மையிலேயே நல்ல ஆட்சியை, நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல, பாத்துருவோம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.